நீங்க பொம்பளைங்க மோசம் இல்லைங்க, மோசம் இல்லைங்க. பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்க, நானும் இல்லைங்க. பொன்னை இங்க பெற்றவளும் பொம்பளதானே, பொன்னோட பிறந்தவளும் பொம்பளதானே. தப்பு செய்யாதே நீ பொண்ண திட்டாதே, தப்பு செய்யாதே நீ பொண்ண திட்டாதே. क्या आप सावित्री और सत्यवान की कथा जानते हैं? कथा के अनुसार सावित्री के पति सत्यवान अल्पायु थे और कुछ सालों में उनकी मृत्यु होने वाली थी। एक बार सत्यवान के सिर में बहुत दर्द होने लगा। तब सावित्री ने वटवृक्ष के नीचे अपने गोद में उनका सिर को रख उसे लिटा दिया। उसी समय सावित्री ने देखा अनेक यमदूतों के साथ यमराज आ पहुंचे और सत्यवान की आत्मा को दक्षिण दिशा की ओर लेकर जा रहे हैं। ये देख सावित्री भी यमराज के पीछे चली जाती है, लेकिन यमराज ने उसे वापस लौटने को कहा। तब सावित्री ने कहा कि जहाँ मेरे पति रहेंगे मुझे उनके साथ रहना है, यही मेरा पत्नी धर्म है। सावित्री के इस उत्तर को सुनकर यमराज प्रसन्न हुए और उन्होंने सावित्री को 3 वर मांगने को कहा। तब सावित्री ने सास ससुर के लिए नेत्र और ससुर का खोया हुआ राज्य वापस मांगा। फिर अपने पति सत्यवान से 100 पुत्रों की मां बनने का वर मांगा। तब यमराज ने उसे आशीर्वाद दिया और सत्यवान पुनर्जीवित हो गए। குறள் 57. சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. This means guarding women like a slave is useless. Women self-guarding themselves by following good behaviors is the best. சேர்ந்த டிக்டாக் தகாத உறவு காரணமாக குழந்தைகளை கொலை செய்த டிக்டாக் அபிராமியின் சகோதரர் பிரசன்னா மணிகண்டன் தன்னுடைய திருமணம் தடைப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இப்படிதான் பண்ண ஆசைப்பட்டிருக்கூடாது, புரியுதா? அது சைக்கிள்ல முக்காப்படல் அடிக்கும் போது அடிபட்டுருச்சு. அதுக்கு அப்படியே மூடிட்டு இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணிருக்கூடாது, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கூடாது, புரியுதா? போனுக்கு உன் ஒயரை இந்த சார்ஜர் வச்சு எப்படி சார்ஜர் போட முடியும்? ஏய், நீ பேசுறதெல்லாம் நியாயமாடி? அப்படியே காதல விட சொல்லு. அவன் கூட போகும்போது புருஷனை விட்டுட்டு அவன் கூட போகும்போது கொஞ்ச நேரம் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள போலீஸ் வந்து என்ன பிடிச்சி போயிட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அவன் தப்பிச்சா போதுன்னு விட்டு ஓடி போயிட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்கலண்ணா டைவர்ஸ் பண்ணிருக்கலாமே. இன்னொன்னு சதை இருக்கும்போது என் கண்ணுக்கு ஒண்ணுமே, என் இளமும் போச்சு, எல்லாமே போச்சு. நல்ல விண்ணன்னு சதை இருக்கும்போது என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா. எனக்கு என் உணர்ச்சி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இல்ல அது உணர்ச்சி இல்ல, அரிப்பு. காதலி மேலேயோ மனைவி மேலேயோ தப்பான சந்தேகம் வருது, என்ன பண்றது? இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இது எப்படி கையாளுறது? ஒண்ணு, சந்தேகம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத ஒண்ணு. அதுல 2 இருக்கலாம். ஒண்ணு அது உண்மையாவும் இருக்கலாம், 2வது அது பொய்யாவும் இருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ அவங்க தப்பு செய்யறாங்கிறது உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயம், உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உங்களால என்ன பண்ண முடியும்? அது வெறும் சந்தேகமா மட்டுமே பொய்யா இருக்கிற பட்சத்துல உங்க உறவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அது உண்மையா இருந்துட்டா உங்க ரிலேஷன்ஷிப்பும் குடும்பமும் கெட்டு போகும். அப்போ உங்களுக்கான முடிவு 2 தான். ஒண்ணு, அவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறது. 2வது அவங்களை விட்டு விலகி வாழ்றது. ஒரு சந்தேகத்தோட எக்ஸ்ட்ரீம் முடிவு இவ்வளவுதான். இங்க சந்தேகம் உறுதியான ஏற்படுற முடிவை விட உறுதிப்படுத்தப்படாத சந்தேகத்தினால அன்றாடம் நடக்கிற சண்டை நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுக்குது. அதனால சந்தேகப்படாம சந்தோஷமா வாழுங்க. தப்பு செய்யணும்னு மனசுல நினைக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சே தீருவாங்க. அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும். அதனால நீங்க சந்தேகப்படுறது வேஸ்ட். அப்படி உண்மையாவே தப்பு நடக்குதுன்னா அது ஒரு கட்டத்துல வெளியில வந்து அதுக்கான முடிவை நீங்க எடுப்பீங்க. அது அப்போவோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா நீங்க சந்தேகத்தோட வாழ்றதுங்கிறது உங்களுடைய தினசரி வாழ்க்கையை 2 பேருக்கும் நரகமாக்கிரும். அதனால சந்தேகம் இல்லாத உண்மையான அன்பு செலுத்துங்க. உங்க காதல் உங்களை விட்டு போகாது. ஏன்னா விதைக்கிறது தான் முளைக்கும், நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். எவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க நீங்க. பெங்களூர்ல பசங்களோட தங்கி வைக்கணும் போய் சொல்லி எங்களை ஏமாத்தி நம்ப வச்சுட்டு இங்க வந்து ஒசூர்ல தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்க. அதுவும் அடுத்த பொண்டாட்டி பிள்ளையோட. நீ பண்ணிருக்கிற காரியம் எதுல போய் முடியும் தெரியுமா? கள்ளக்காதலின் மனைவி கொலை, கணவன் கொலை, கள்ளக்காதலன் கொலைன்னு தினமும் பேப்பர்ல நியூஸ் வருது. அந்த லிஸ்ட்ல நம்ம குடும்பம் வரும்னு நினைக்கிறா நீ?
உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அந்த பொண்ணை கூட்டி வந்தவே நீ புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்க வேணா? இல்ல அங்கிள், நான் சொன்னேன். ஆனா அர்ஜுன் கேட்கல. அவன் கேட்கல, நீ எங்களுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு தனியா வீடியோ தங்க வைப்பியோ? தப்பு பண்ணிட்டியா அர்ஜுன்? அந்த பொண்ணை பிரிஞ்சு அவ புருஷன் எந்த அளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா நீயே? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளை பெற்று ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்க அந்த குடும்பத்துல ஈஸியா புகுந்து உங்க சுகத்துக்காக ஏதாவது பேசி மயக்கி அந்த குடும்பத்தையே சிதைச்சிடுறீங்களா? அந்த பாவம்ல உங்களை சும்மா விடுமா? ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை கட்டி ஆண்ட முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷின் ஆதிக்கம் இந்தியாவில் பல மடங்கு முன்னேறி இருந்தது. அதுலயும் 1757 மற்றும் 1764ஆம் ஆண்டு நடந்த பிளாசி மற்றும் பக்சர் போர் வெற்றிக்கு பிறகு வியாபாரம் மட்டும் இல்லாம அரசியலும் கால் பதிச்சாங்க பிரிட்டிஷ். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க பிரிட்டிஷ். இப்படி இருக்க இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட போர், த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வர்ணிக்கப்படுற த கிரேட் ரிவால்ட், இந்திய பெருங்கலகம் அப்படின்னு மே 10, 1857ஆம் ஆண்டு வெடிச்சிருக்கும். இந்த ரிவால்ட்டுக்கு பிரிட்டிஷ பல காரணங்கள் சொல்லுவாங்க. எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது பொருளாதார சுரண்டல், வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேலைநாட்டு கல்வியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றது, இப்படின்னு பல சொன்னாலும் பிரதானமா பேசப்பட்டது டல்ஹவுசியின் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், அதாவது வாரிசு இழக்கு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் வழியா பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்க ராஜாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த வாரிசு தான் இந்தியாவை ஆளணும் அப்படின்னும், அவங்களோட தத்தெடுத்த பிள்ளை அதாவது அடாப்டட் சன் ஆளக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தினால நிறைய பேர் நேரடியாவே பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த போராட்டம்ல பிரதானமா பார்க்கப்பட்ட ஒரு முகம், உங்க கோட்டையை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் சொன்னதும் மெயின் மேரி ஜான்சி நை தோங்கி, அதாவது என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வீர முழக்கமிட்டு வீர மரணம் அடைஞ்ச வீர மங்கை மணிகர்ணிகா என்னும் லட்சுமிபாய் ஆகிய ஜான்சி ராணி, அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க ராணியோட வரலாறு பார்க்கலாம். நவம்பர் 19, 1828ஆம் ஆண்டு மராபட் ஷிவ் தம்பி மற்றும் பகிரதி தம்பதிக்கு வாரணாசியில பிறந்த ஒரு மராத்திய பெண் குழந்தை தான் ஜான்சி ராணி. இவங்களுக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனு அப்படின்னு செல்லமாவும் கூட்டிட்டு வராங்க. மனுவோட அப்பா பேஷ்வா பாஜிராவ் கோர்ட்ல ஒரு ஊழியரா ஒர்க் பண்றாரு. மனுக்கு 4 வயசா இருக்கும் போது அவங்களோட அம்மா வந்து இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வா ராஜ்யத்தில் தான் வளர்ந்த மனு குதிரை பயிற்சி, வால் சண்டை அப்படின்னு ஒரு போர் வீராங்கனை போதான் வளர்க்கப்பட்டாங்க. இதுக்கு பேஷ்வா மனுக்கு சப்லி அப்படின்னு ஒரு செல்ல பேரும் வைக்கிறாரு. சப்லி அப்படின்னா பிளேஃபுல், விளையாட்டு பிள்ளை அப்படின்னு அர்த்தம். இப்படி போயிட்டு இருக்க 1842ஆம் ஆண்டு ஜான்சியோட ராஜா கங்காதர் ராவ் நவல்கருக்கு மனுவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹிந்து மரபுபடி மனுவோட பேரை லட்சுமிபாய் அப்படின்னு மாத்தி வச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் 1851ஆம் ஆண்டு பிறந்த ஆண் குழந்தைக்கு தாமோதர் ராவ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா 4 மாசத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. 1853ஆம் ஆண்டு கங்காதர் ராவோட உடல்நிலை ரொம்ப மோசமடையுது. அதனால ஆனந்த் ராவ் அப்படின்னு ஒரு பையனை தத்தெடுத்து தாமோதர் ராவ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு வளர்க்குறாங்க. கங்காதர் ராவ் மறைவுக்கு பிறகு லட்சுமிபாய் ஜான்சி ராணி லட்சுமிபாயாக அவதாரம் எடுத்தாங்க. இந்த டைம்ல கொண்டு வரப்பட்டதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், வாரிசு இழுக்கு கொள்கை. இந்த சட்டம் வழியா பிரிட்டிஷ் முதல் கொள்கையா தத்து பிள்ளைகள் எல்லாமே கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவா இருந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க பையனையும் காப்பாற்றணும், ஜான்சியும் காப்பாற்றணும் அப்படின்னு லட்சுமிபாய் போருக்கு போறாங்க. லட்சுமிபாய் போருக்கு போகும்போது ஜான்சி என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிதான் போருக்கே போறாங்க. இந்த போர்ல ஜான்சி ராணியான ஃப்ரெண்ட் தாந்தியா தோப்பந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ வந்து சண்டை போடுறதுக்கு. ஆனா பிரிட்டிஷோட போர் தீவிரமும் அவங்க கிட்ட இருந்த வலுவான ஆயுதங்களாலும் ராணியால ஈடு கொடுக்க முடியல. சோ மிக பெருசா வந்து பின்னாக பாதிக்கப்படுறாங்க. பிரிட்டிஷ் கவர்னர் ஹக்ரோஸ் ராணியை கொலை பண்ண ஆர்டர் போடுறாரு. ஆனா ராணி ஆண் போல ட்ரெஸ் போட்டிருந்தனால அவங்க வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. பெருசா பாதிக்கப்பட்ட ஜான்சி ராணி மடிந்தாலும் ஆங்கிலேயர் கையில் மடியக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து தப்பித்த ராணி ஒரு பிராமின் ஆசிரமத்துல போய் தங்கி அங்கேயே வந்து அவங்க உயிரையும் விட்டாங்க. இதுதான் ஜான்சி ராணியின் வரலாறு. இவங்க வீரத்தை கௌரவிக்கும் விதமாக இந்தியன் கவர்மெண்ட்
லட்சுமிபாய் நேஷனல் யூனிவர்சிட்டி பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு காலேஜ் கவாலியர்லயும் திருவனந்தபுரம்லயும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராணி லட்சுமிபாய் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஜான்சிலையும் காலேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க. போரில் தோத்திருந்தாலும் இறுதியில் இறந்திருந்தாலும் ஒரு பெண்ணாக ஆகப்பெரிய பிரிட்டிஷை கலங்கடித்த மனு ஜான்சியின் ராணி இல்ல 1857 கழகத்தின் ராணி அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். India has been portrayed to be an extremely regressive society when it comes to women's rights. Feminists continue attacking the Hindu traditions, framing them as Brahmanical and patriarchal at large. We are shown as a society where women suffer due to ancient dogma that leads to dowry murders and female feticide. Now let us look around the world a little bit. Every other major civilization has had a history of dowry except India. Arrian and Megasthenes, who came to India in 300 BC, have documented a total absence of the dowry system in India. Al-Biruni has observed the same. What our wine-sipping historians skipped telling us is dowry was never an Indian custom. It was brought to India by the British. Till the late 19th century, while the British were civilizing us, dowry was a common custom back home in Britain. In India, the wealth of women was transferred from mother to daughter as Stridhan. Rural land was generally not tradable. Movable wealth was controlled exclusively by women. Stridhan gave women a high status in society. The British passed laws that made property tradable and that only males could inherit it. The Raj would confiscate your land if you did not have a male heir. This law made a male child imperative, which our historians chose to blame on backward Hinduism. More spouses are killed in the US for insurance money than in India for dowry. But no one makes insurance murders in the US a cultural crime. Colonial consciousness turns every crime into a crime of native culture, while in the master race, a crime remains an aberration, merely a criminal act. How funny that the West has always mocked India for women's rights, while they were themselves Talibanized until the 19th century. में शाबानो को 3 तलाक दिया उसका पति। वो कोर्ट में केस लड़ी, जीती, लेकिन वो प्रधानमंत्री राजीव गांधी वो फट्टू बोला चुप बैठ औरत। कोर्ट का फैसला उल्टा कर दिया और शाबानो को मुल्लों के सामने फेंका। इस पे इसको हिंदुओं से बहुत गाली पड़ी और उनको खुश करने के लिए टीवी पे रामायण शुरू किया। हर संडे सुबह पूरा देश चिपक के टीवी देखता था। कई महिलाओं को दिक्कत होने वाली है तो आई सजेस्ट कि अगर तुम एक सूडो फेमिनिस्ट हो तो इस वीडियो को स्किप कर दो। अतुल सुभाष का केस जब से हाईलाइट हुआ है तब से फेमिनिज्म भी हाईलाइट हो रहा है, जिसके बारे में हम अभी बात करेंगे। अतुल का केस थोड़ा बता देती हूँ। अतुल से एलिमनी में 3 करोड़ रुपए मांगे गए। इस वीडियो बता देती हूँ। अतुल से एलिमनी में 3 करोड़ रुपए मांगे गए थे। उनकी वाइफ ने उन्हें अपने बच्चे का चेहरा देखने तक के लिए मजबूर कर दिया था। उन्हें लगा बीवी तो मेरी बात समझ नहीं रही, शायद कोर्ट मेरी बात समझेगा, इसलिए वो जौनपुर के फैमिली कोर्ट गए। वहाँ की जज रीटा कौशिक ने उनसे 5 लाख रुपए मांगे केस को सेटल करने के लिए। 2 साल के अंदर उन्हें 120 डेट्स दी गई। फैमिली कोर्ट के जज ने ये ऑर्डर दिया कि उन्हें पर महीने 40,000 रुपए मेंटेनेंस के देने पड़ेंगे, क्योंकि उन्होंने जज को घूस नहीं दी। अतुल के ऊपर झूठे दहेज के केसेस किए गए। वो इतना फ्रस्ट्रेट हो चुके थे कि उन्होंने 1.5 घंटे का वीडियो बनाया और 40 पेजेस का नोट छोड़ा। ये केस वायरल होता है और फिर आती हैं फेमिनिस्ट। खुद को तो वो फेमिनिस्ट ही मानती हैं। उनका कहना में अगर आपके मेल फ्रेंड्स नहीं है, आप क्लबिंग नहीं करती हैं, दारू सुट्टा नहीं मारती, तो आप पिक मी हैं एंड दैट्स गुड। और आज का कल्चर या ट्रेंड कह लो ये है कि लड़के को 30 लाख रुपए कमाने पड़ेंगे अगर उसे किसी महिला को डेट करना है तो। How much should a guy minimum earn to date you? Even 30 lakhs is less, but इतना तो होना ही चाहिए। Every 3 months I have to only have a foreign trip, go to the Maldives or somewhere. Of course the designer bag and then mani, pedi, face spa, hair spa। अगर मैं अच्छी नहीं लगूंगी तो फिर तो कैसे चलेगा ना काम। I'm pretty expensive यार। हमारी जनरेशन उस रास्ते पर निकल चुकी है जहाँ आगे चलकर आपको देखने को मिलेगा नो मैरिज एंड नो कमिटमेंट्स। और अतुल का केस मेन वर्सेस विमेन नहीं है, ये आदमियों के अधिकारों को लेकर है।
अधिकारों को लेकर है, चाहे वो फेक केस हो या हरासमेंट। जब हम एनिमल राइट्स की बात कर सकते हैं, महिलाओं की राइट्स की बात कर सकते हैं, ह्यूमन राइट्स की बात कर सकते हैं, तो आदमियों की राइट्स की क्यों नहीं? कोई महिला एलिमनी में 3 करोड़ रुपए कैसे मांग सकती है जबकि वो खुद जॉब करती है, उसकी अच्छी खासी सैलरी है, बच्चे के मेंटेनेंस का खर्चा आदमी ही अकेला क्यों देगा? तुम भी तो माओ, तुम्हारे भी तो कुछ फर्ज हैं। दहेज के समय फेमिनिस्ट बन जाती हो तो एलिमनी के समय तुम्हारा फेमिनिज्म कहाँ चला जाता है? तब तुम्हारे अंदर की स्ट्रॉन्ग इंडिपेंडेंट वुमन कहाँ सो जाती है? हाँ, कई महिलाओं को इसकी आवश्यकता है जो हाउसवाइफ है, जिनका कोई अर्निंग सोर्स नहीं है। कुछ समय पहले आरजी का केस के समय ये वायरल हुआ था कि नॉट ऑल मैन, पर मुझे कैसे पता होगा कि मुझे किस आदमी पर भरोसा करना है? अब यही सेम सवाल आदमी पूछ रहे हैं कि नॉट ऑल विमेन, पर उन्हें कैसे पता होगा कि उन्हें किस महिला पर भरोसा करना है, कि वो औरत आगे चलकर डाइवोर्स नहीं देगी या हरास नहीं करेगी। पिछले एक करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्धे श्री महादेव शंभो। ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை பாறை, 3 தவளைங்க அது ஏறி போனோம். 3 தவளைங்க ஏறி போனோம். கம்ப்ளீட்டா அங்கே தேனூர் இருக்கும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். போறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைங்க சொல்றது, போகாத, அவ்வளவுதான், இங்க பாரு, அங்க மாட்டிக்கிறான் பாரு, அங்க பாம்பு குத்தும் பாரு, இங்க தேன் அடிக்கும் பாரு, இங்க உழுவான் பாரு, அப்படின்னு கத்துட்டே இருக்கு. கீழே ஒரு 500 அடி வச்சுங்களேன். அந்த மலை 100 அடிக்கு போச்சு. ஒரு ஃப்ராக் வந்துருச்சு 100 அடி. இன்னும் ஒரு 300 அடி இன்னொரு ஃப்ராக் வந்துருச்சு. இன்னொன்னு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா போயிடுச்சு, அந்த மலைய தொட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா போச்சு அது அப்படி கேட்டாங்க. என்ன உனக்கு எதுவும் கேட்காதா? அது காது கேட்காது. இது அந்த தவளை காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை. இது எனக்கு என்னமோ ஞானோதயம் நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது. சிவாஜி சார், NTR சார், ராஜ்குமார் சார், இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, கலைஞர் சார், அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துருப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டாலும் சரி, தூற்றுனாலும் சரி. இல்லைன்னா அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம். பினிஷ். பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கர்த்தருடைய சித்தமும் ஞானமும் இல்லாமல், அவருடைய திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள். ஆனால் அதை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. காரணம், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நாம் தினமும் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள், கூர்மையான ஒரு பொருள், கத்தி. அந்த கத்தியை வச்சு காய்கறிகளை வெட்டி சுவையான உணவையும் சமைத்து சாப்பிடலாம். அதே கத்தியை வைத்து தீய செயல்களையும் செய்யலாம்.
அப்படியாக ஒரு பொருள் தேவன் நமக்கு தருகிறார் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முழு அதிகாரமும் நமக்கு தந்து விடுகிறார். அதை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவது மிகவும் நல்லது, கர்த்தருடைய பார்வைக்கும் செம்மையானதாய் தோன்றும். நான் இன்று சொல்ல போகின்ற செய்தி, செல்போன் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் தகவல் தொடர்பு மிகவும் பின்தங்கி இருந்தோம். மனிதன் செல்போன் கண்டுபிடித்த பிறகு அமெரிக்காவில் இருந்தாலும் கூட ஏதோ பக்கத்து வீட்டிலே இருப்பது போல பேசிக்கொள்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி நிறைய தீய செயல்களும் செல்போனில் அதிகம். மேலே சொன்ன மாதிரியே ஒரு பொருளை எடுத்து விட்டால் நல்லது கெட்டது இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியும் இருக்கிறது. தள்ளப்பட்ட தீய சக்தியான சாத்தானும் இந்த உலகத்திலே வாசம் செய்கிறான். ஒரு வசனத்தை காண்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். வசனம் என்ன சொல்றதுன்னா, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனிதன் தேவனுடைய ஞானத்தினால் ஒரு பொருளை மனிதனுக்கு உபயோகமுள்ளதான் கண்டுபிடிச்சிட்டான். இன்னொரு மனிதன் சாத்தானால் ஏவப்பட்டு அந்த பொருள் மூலமா பாவத்தை எப்படி கொண்டு வரலான்னு திட்டம் போடுறான், சாத்தானின் ஏவுதலினால். இப்போது இருக்கும் செல்போன்ல ஆபாசம் நிறைந்து காணப்படுகிறது. ஆபாசம் செல்போன்ல தேடவே வேண்டாம். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணாலோ ஓப்பன் பண்ணாலோ அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது. அதுலேயே ஆபாசம் நிறைந்த படங்கள் வருது. செல்ஃபோன் எப்படி தான் யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வால் போஸ்டர், அசிங்கமாக வால் போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க. அது கண்ணுக்கு எதாச்சையாக பட்டுருச்சு. அது தவறு கிடையாது. அந்த போஸ்டரை திரும்பவும் போன இடத்துலேருந்து திரும்பவும் வந்து அந்த போஸ்டரை பார்த்தோன்னு சொன்னால் அதுதான் பாவம். இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாக தோன்றுகிறது. அதுபோல சாத்தான் செல்ஃபோனில் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக எல்லாரும் யூஸ் பண்ணும்போது வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு அதோட விட்டுடணும். இல்லை அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடி நீங்கள் போனீங்கன்னா இது நரகத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். இது சாத்தானுடைய ஒரு வலை. சாத்தான் செல்ஃபோனில் வலையை விரித்து வச்சிருக்கிறான். அதில் நம்ம ஆத்துமாக்களை வீணாகாமல் பார்த்துக்கிறது நமக்கு முக்கியமான நோக்கம். சரி, அதுக்கப்புறமா என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். தேவையில்லாத செல்ஃபோனில் பேசக்கூடாது. தேவையான காரியங்களை மட்டுமே பேசுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு பழைய காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்லேண்ட் லெட்டரில் என்ன விஷயம் எழுத வேண்டுமோ அதை மட்டும் தான் எழுத முடியும். தேவையில்லாத காரியங்களை எழுதவே முடியாது. காரணம், அவ்வளோதான், அதில் லிமிட் இருக்கும். ஆனால் இப்போ செல்ஃபோனில் எவ்வளோ வேணாலும் பேச முடியுது. அதனால் தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், அரட்டை பேச்சுக்கள், இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வாலிப பிள்ளைங்க சினிமா சாங்ஸை அதிகமாக கேட்குறீங்க. தயவு செய்து உங்கள் செல்ஃபோனில் ஒரு சினிமா சாங்ஸ் கூட நீங்கள் கேட்கக்கூடாது. அதை கேட்குறது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு செயல். தயவு செய்து ஒரு சினிமா பாடல் கூட நீங்கள் அதில் வச்சிக்காதீங்க. அப்படி ரிங்டோனாக வச்சா கூட அது கிறிஸ்தவ பாடலாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும். யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம தகவலை தேடுறோம். நல்ல விஷயங்களும் அதில் கிடைக்குது, மிகவும் மோசமான விஷயங்களும் அதில் இருக்குது. அப்போது யூடியூப் நம்ம சர்ச் பண்ணுறோன்னா முக்கியமான நல்ல தகவல்களை மட்டும் நம்ம பார்க்கறது மிகவும் நல்லது. ஃபேஸ்புக் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக திருடுங்க. அதில் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதை தள்ள பேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஃபேஸ்புக் அதிகமாக நம்மக்கிட்டேருந்து பிடுங்குது. தயவு செய்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூடியூப் இருக்குது, நீங்கள் தேடிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் இதில் நல்லதை தான் நான் ஷேர் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய நேரத்தை திருடிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் தருவாங்க. நீங்கள் அதை அவங்க யாருன்னே தெரியாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா
வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பையன்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு அது கொண்டு போகும். இப்படி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நிறைய பேர் கெடுத்துக்கிட்டதை நீங்கள் பேப்பர் மூலயமா, நியூஸ் பேப்பர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தயவு செய்து கிறிஸ்தவ பெண்கள், வாலிப பிள்ளைகள் தயவு செய்து இந்த ஃபேஸ்புக்கை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் அது என்னது, ஸ்டேட்டஸை வச்சு அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஒன்று தெரியுமா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனு பார்த்தா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை பாருங்கள். தேவையில்லாத ஸ்டேட்டஸை வைக்கிறது, எதிர்த்தரப்பினர் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்ததை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அது தெரியுங்களா? அது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்கன்னா அது எதிர்த்தரப்பினருக்கு தெரியும், நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு. இது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட். தயவு செய்து இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் யூசி ப்ரௌசருக்கு பதிலாக ஒபேரா மினி யூசி ப்ரௌசர் இது யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒபேரா மினியும் யூசி ப்ரௌசரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அசிங்கமான செய்திகளை தான் அதிகமாக அதில் போடுறாங்க. அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா போன் வீடியோஸ், கேம்ஸு இதிலெல்லாம் உங்களுடைய பார்வை போகவே கூடாது. இந்த போன் வீடியோஸ்லாம் சாத்தானுடைய மிகப்பெரிய வலை. இதிலெல்லாம் நீங்கள் போய் விழுந்துட்டிங்கன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக செல்லுவீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்துக்கிட்டீங்களா? தேவ ஆவியானவர் எவ்வளோ அருமையான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணை ஒரு இச்சையோடு பார்த்துட்டாவே அது விபச்சாரத்துக்கு ஈக்குவல். ஆகவே நம்ம இந்த மாதிரி போன் வீடியோஸ்லாம் பார்க்கவே கூடாது. அதனால் இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. யோசேப்பினுடைய கதை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எப்படி அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி ஓடினான் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் யோசேப்பை போல இந்த மாதிரியான பாவ செயல்களிலிருந்து நம்ம விலகி ஓட வேண்டும். கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். சரி, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோம். இனி தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கணும், நான் செல்ஃபோன் பயன்படுத்தி ஆகணும், தேவனுக்கு இது பிரியமான செயலாக இருக்கணும், நான் என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் செல்ஃபோனில் அதிகமாக தேவனுடைய ஏவுதலால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய பாடல்களை அதிகமாக கேளுங்க. ஜீசஸ் சாங்ஸ் அதிகமாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதும் சரி, நீங்கள் டைம் எனக்கு போகலை, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னாலும் கர்த்தருடைய பாடலை அதிகமாக கேளுங்க. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊக்கப்படுத்தும். அதன் பிறகு யூடியூப்பில் நிறைய தேவ மனிதர்கள் அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் தேவ வசனத்தை ஆராய்ச்சி செய்து அதை பற்றியதான நிறைய காணொளிகளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆவியின் வளர்ச்சிக்கு இது உதவும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்துக்குங்க. அதன் பிறகு கண்டிப்பாக எல்லாருடைய கிறிஸ்தவ நண்பர்களுடைய செல்ஃபோன்லேயே நிற்க வேண்டியது பைபிள். அதில் பைபிள் படிக்கலாமா அப்படின்ற கருத்துக்கு நான் உள்ளே போகல. அதை பற்றி பேசணும்னு நிறைய இருக்குது. ஆனாலும் நமக்கு பைபிள் அதில் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேடணும், என்கிட்ட கையில் பைபிள் இல்லைன்னும் போது அந்த ஆப்பு நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா நம்ம கர்த்தருடைய வேதத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள்ன்றது தினமும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், அதை படித்து தான் ஆகணும். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் இல்லாத போது இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரி, தமிழ் ஸ்டோரியே நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆப்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அதை படித்து தேவனுடைய கதை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது, அவர் ஊழியத்தை பண்ணது, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி ஆப்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சாங்ஸ் புக்கு, கர்த்தருடைய ஜீசஸ் சாங்ஸ் புக்கு, அதனுடைய ஆப்பும் நிறையா இருக்குது. அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போதோ இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பாடல்களை பாடுங்க. தேவனை துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும். அதனால் அந்த மாதிரி பாடல்களை அதிகமாக நீங்கள் பாடுங்க. எனக்கு பாடல் தெரியலையே, ஒரு பல்லவி மட்டும் தானே தெரியுது, அதுக்கு அடுத்து தெரியலையே அப்படின்னும் போது இந்த மாதிரி பாடல் புத்தகங்கள் ஆப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஜீசஸ் புக்ஸ் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமா இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் பாடிக்க முடியும். அதன் பிறகு செல்ஃபோனில் அரட்டை பேச்சுகள், வீண் விவாத பேச்சுகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் தயவு செய்து கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்ம இருக்கிறோம். அதனால நன்மை எது தீமை எதுன்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதன்படி நம்ம செஞ்சோம்னா தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். जुमे के दिन आपको ये सुन्नतें करनी चाहिए। जुमे के दिन नहाएं और अपने जिस्म को पाक करें। अच्छे और साफ सुथरे कपड़े पहने, इत्र या खुशबू लगाएं। हो सके तो बालों में तेल लगाएं। अपने नाखून काटें। मिसवाक इस्तेमाल करें। सूरे कहफ पढ़ें और कसरत से हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम पर दुरूद भेजें। फॉलो मी फॉर मोर सच इस्लामिक वीडियोस। அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் கோடீஸ்வரராகவும் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். அவர்களுக்கு மனைவி, பிள்ளைகள், தோட்டம், துறவு, விலங்குகள் என அனைத்துமே இருந்தது. அல்லாஹ் அவர்களை சோதிக்க நினைத்தான். அவரிடமிருந்து அனைத்தையும் பறித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் அனைவரும் இறந்தார்கள். அவர்களின் தோட்டம், துறவுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. அவரின் அனைத்து வளங்களும் பறிபோனது. அவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மிகவும் கஷ்டத்திற்குள்ளானார். மகாராணி போன்று வாழ்ந்த அவரின் மனைவி வறுமையின் காரணமாக தங்கள் நீண்ட முடியை கத்தரித்து விற்கும் நிலை வந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்தையும் பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார். அல்லாஹ் அவரின் துவாவை ஏற்று தன் அருளை கொண்டு அவர் இழந்த அனைத்தையும் பன்மடங்காக வழங்கினான். உங்களது கடினமான நேரங்களில் பொறுமையோடும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோராகவும் இருங்கள். மனதில் கொள்ளுங்கள், அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் உங்கள் நிலைமையை மாற்ற முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காதலி மேலயோ மனைவி மேலயோ தப்பான சந்தேகம் வருது, என்ன பண்றது? இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இது எப்படி கையாளுறது? ஒண்ணு, சந்தேகம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத ஒண்ணு. அதுல ரெண்டு இருக்கலாம். ஒண்ணு, அது உண்மையாவும் இருக்கலாம். ரெண்டாவது, அது பொய்யாவும் இருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ அவங்க தப்பு செய்யறாங்கிறது உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயம், உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உங்களால என்ன பண்ண முடியும்? அது வெறும் சந்தேகமா மட்டுமே பொய்யா இருக்கிற பட்சத்துல உங்க உறவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அது உண்மையா இருந்துட்டா உங்க ரிலேஷன்ஷிப்பும் குடும்பமும் கெட்டு போகும். அப்போ உங்களுக்கான முடிவு ரெண்டு தான். ஒண்ணு, அவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறது. ரெண்டாவது, அவங்கள விட்டு விலகி வாழ்றது. ஒரு சந்தேகத்தோட எக்ஸ்ட்ரீம் முடிவு இவ்வளவுதான். இங்க சந்தேகம் உறுதியா ஏற்படுற முடிவை விட உறுதிப்படுத்தப்படாத சந்தேகத்தினால அன்றாடம் நடக்கிற சண்டை நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுக்குது. அதனால சந்தேகப்படாம சந்தோஷமா வாழுங்க. தப்பு செய்யணும்னு மனசுல நினைக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சே தீருவாங்க. அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும். அதனால நீங்க சந்தேகப்படுறது வேஸ்ட். அப்படி உண்மையாவே தப்பு நடக்குதுன்னா அது ஒரு கட்டத்துல வெளியில வந்து அதுக்கான முடிவை நீங்க எடுப்பீங்க. அது அப்போவோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா நீங்க சந்தேகத்தோட வாழ்றதுங்கிறது உங்களுடைய தினசரி வாழ்க்கையை ரெண்டு பேருக்கும் நரகமாக்கிரும். அதனால சந்தேகம் இல்லாத உண்மையான அன்பு செலுத்துங்க. உங்க காதல் உங்களை விட்டு போகாது. ஏன்னா விதைக்கிறது தான் முளைக்கும், நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். पाकिस्तान के बलूचिस्तान में है हिंगलाज शक्तिपीठ या कोट्टारी देवी शक्तिपीठ, जहां माता सती का सर गिरा था। पीठ की शक्ति है कोट्टारी माँ और भैरव है भीमलोचन। इस पीठ की मुसलमानों के बीच भी मान्यता है, जो इसे नानी पीर बुलाते हैं। हिंगलाज माता की मूर्ति हिंगुलू या कुमकुम से ढके होने के कारण उन्हें हिंगलाज कहा जाता है। एक कथा के अनुसार यहीं पर माँ शक्ति ने हिंगोल राक्षस का वध किया था। भगवान परशुराम अपने पिता की मृत्यु का बदला लेने के लिए क्षत्रियों को मार रहे थे। मारते मारते जब वो हिंगलाज माता के भक्त जयसेन तक पहुंचे, तब माता ने दर्शन देकर परशुराम जी को इन हत्याओं को रोकने के लिए कहा था,
क्योंकि तब तक वो सारे अधर्मी क्षत्रियों को मार चुके थे। यही कारण है कि आज भी भारत के कई क्षत्रिय कुल इन्हें अपना कुल देवी मानते हैं। सिंध और बलूचिस्तान में यकसा मकबूल है और इसने दुनिया भर से लाखों लोगों को मुतासिर किया है। पुन्नू का असल नाम मीर दोस्तैन होत था, जो कि मीर अली जान का बेटा था। होत खानदान अपनी हुक्मरानी की वजह से मशहूर था। सस्सी राजा दिल्लो राय की बेटी थी, जो कि सिंध में भंबोर के इलाके का हुक्मरान था। उसकी पैदाइश के वक्त एक नजूमी ने पेशगोई की थी कि ये एक मुसलमान लड़के से शादी करेगी। इस खदशे के पेश नजर राजा ने अपनी बेटी को संदूक में डालकर दरियाए सिंध में छोड़ दिया। ये संदूक फिर धोबी को मिला, जिसकी खुद कोई औलाद न थी। उसने इसको खुदा का इनाम समझकर अपने पास रख लिया। सस्सी छोटी उम्र से ही अपने बाप की मदद करती थी। जब पुन्नू ने सस्सी की खूबसूरती का चर्चा सुना तो उसको देखने की ख्वाहिश हुई। पुन्नू उसके गांव पहुंचा तो पहले धोबी ने शादी से इनकार कर दिया, लेकिन जब पुन्नू ने धोबी को कपड़े धोकर दिखाए तो उसने शादी के लिए रजामंदी जाहिर कर दी। ये खबर पुन्नू के बाप के पास पहुंची तो उसने ये फैसला कबूल करने से इनकार कर दिया। पुन्नू के भाई वहां पहुंचे और धोखे से इसको साथ ले गए। सस्सी को ये मालूम हुआ तो वो इसके पीछे गई। रास्ते में उसकी मुलाकात एक चरवाहे से हुई, जिससे उसने पुन्नू का पूछा। चरवाहे ने जब बदनीयती का इजहार किया तो सस्सी ने दुआ मांगी कि जमीन फट जाए और मैं चरवाहे से बच जाऊं। तो जमीन फट गई और वो इसमें दफन हो गई। पुन्नू को होश आने पर मालूम हुआ कि वो अपने इलाके में है, तो वो भंबोर की तरफ रवाना हुआ। रास्ते में उसकी मुलाकात उसी चरवाहे से हुई। उसको हकीकत मालूम हुई तो उसने वही दुआ की और वो भी जमीन में समा गया। सस्सी पुन्नू कहानी का ट्रेजिक एंड ही मीरी। हाय शिरोमोदी जी, रक्षाबंधन के दिन पे बलूचिस्तान की एक बहन आपको भाई मानकर आपसे कुछ कहना चाहती है। मेरा नाम करीमा बलूच है और मैं बलूच स्टूडेंट ऑर्गेनाइजेशन की चेयरपर्सन हूँ। बलूचिस्तान में आज कितने ही भाई लापता हैं, पाकिस्तानी आर्मी के हाथों या मारे गए हैं और कई हज़ारों की तादाद में लापता किए गए हैं। तो बलूचिस्तान की बहनें आज भी अपने लापता भाइयों की राह तक रही हैं। उनमें से शायद वो सारे कभी भी लौट कर ना आए और उन बहनों का इंतज़ार कभी ख़त्म ही ना हो। लेकिन इस दिन के हवाले से हम आपसे ये उम्मीद लेकर आपके पास आपको ये कहना चाहते हैं कि आपको बलूचिस्तान की बहनें एक भाई की हैसियत से मानते हैं और आपसे ये उम्मीद रखते हैं कि आप बलूच जेनोसाइड, बलूचिस्तान में वार क्राइम्स और ह्यूमन राइट्स वायलेशन के खिलाफ इंटरनेशनल फोरम्स पर बलूचों की आवाज़ बनेंगे और तमाम उन बहनों की आवाज़ बनेंगे जिनके भाई लापता हैं। हम अपनी जंग खुद लड़ेंगे। हमें आपसे सिर्फ आप हमारी आवाज़ बन जाएं, उस जंग की आवाज़ बन जाएं और दुनिया के किसी भी कोने में उस आवाज़ को पहुंचाएं। हमें आपसे इतना चाहिए। और मैंने कुछ गुजराती में लिखा है, मैं वो भी आपसे कहना चाहती हूँ कि आपके अपने ज़ुबान में मैं रक्षाबंधन के दिन आपसे कुछ कहूँगी। जे तमे हमारा बलूचिस्तान नवास्ते खरूचे एनो गनो गनो अभिमान मिन्नतवार। They see my disability, I see my ability. They call me disabled, I call myself differently abled. There are some incidents that happen in your life. Those incidents break you, deform you, but they mold you into the best version of you. And the same thing happened to me. I was 18 years old when I got married. My father wanted me to get married. And all I said was, if that makes you happy, I'll say yes. And of course, it was never a happy marriage. Just about after 2 years of getting married, I met a car accident. Somehow my husband fell asleep and the car fell in the ditch. He managed to jump out, saved himself. I'm happy for him. But I stayed inside the car and I sustained a lot of injuries. The list is a bit long, don't get scared. The wrist was fractured. Shoulder bone and collarbone were fractured. My whole rib cage got fractured. And because of the rib cage injury, lungs and liver were badly injured. I couldn't breathe. I lost urine and bowel control.
That's why I have to wear the bag wherever I go. 3 vertebrae of my backbone were completely crushed, and I got paralyzed for the rest of my life. I finally ended up in a hospital where I stayed for 2.5 months. I underwent multiple surgeries. One day, doctor came to me and he said, well, I heard that you wanted to be an artist, but you ended up being a housewife. I have a bad news for you. You won't be able to paint again because your wrist and your arm are so deformed, you won't be able to hold a pen again. Next day, doctor came to me and said, your spine injury is so bad, you won't be able to walk again. Because of your spine injury and the fixation that you have in your back, you won't be able to give birth to a child again. That day, I was devastated. I asked my mother, why me? And that is where I started to question my existence. Why am I even alive? And that is where I realized that the words have the power to heal the soul. My mother said to me, this too shall pass. God has a greater plan for you. I don't know what it is, but He surely has. And in all that distress and grief, somehow or the other, those words were so magical that they kept me going. One day I asked my brothers, I know I have a deformed hand, but I'm tired of looking at these white walls in the hospital and wearing these white scrubs. I'm getting tired of this. I want to add more colors to my life. I want to do something. Bring me some colors. Bring me some small canvas. I want to paint. So the very first painting I made was on my deathbed, where I painted for the very first time. It was not just an art piece or just my passion. It was my therapy. And then I was discharged and I went back home. And I went back home and I realized that I have developed a lot of pressure ulcers on my back and on my hip bone. I was unable to sit. There were a lot of infections in my body, a lot of allergies. So doctors wanted me to lie down on the bed straight for not 6 months, for not 1 year, for 2 years. I was bedridden, confined in that one room, looking outside the window, listening to the birds chirping, and thinking maybe there will be a time when we'll be going out with the family and enjoying the nature. That was the time where I realized how lucky people are. That is the time where I realized that the day I'm going to sit, I'm going to share this pain with everyone to make them realize how blessed they are, and they don't even consider them lucky. That day I decided that I'm going to fight my fears. We all have fears. Fear of unknown, fear of losing people, fear of losing health, money. We want to excel in career, we want to become famous, we want to get money. We are scared all the time. So I wrote down one by one all those fears. And I decided that I'm going to overcome these fears one at a time. You know what was my biggest fear? Divorce. I was trying to cling on to this person who didn't want me anymore, but I said no. I have to make it work. But the day I decided that this is nothing but my fear, I liberated myself by setting him free. And I made myself emotionally so strong that the day I got the news that he's getting married, I sent him a text that I'm so happy for you and I wish you all the best. And he knows that I pray for him today. Number 2 was, I won't be able to be a mother again. And that was quite devastating for me. But then I realized there are so many children in the world, all they want is acceptance. So there is no point of crying, just go and adopt one. And that's what I did. People think that they will not be accepted by the people because we, in the world of perfect people, are imperfect. So I decided that instead of starting an NGO for disability awareness, which I know will not help anyone, I started to appear more in public. I started to paint. I decided that I'm going to join the national TV of Pakistan as an anchor person. And I've been doing a lot of shows for the last 3 years. I became the National Goodwill Ambassador for UN Women Pakistan, and now I speak for the rights of women, children. We talk about inclusion, diversity, gender equality, which is a must. Every time I go in public, I always smile.
It's always a big toothy smile on my face, and people ask me, don't you get tired of smiling all the time? What's the secret? I always say one thing, that I have stopped worrying about the things that I have lost, the people that I have lost. Things and people who were meant to be with me are with me. And sometimes, somebody's absence makes you a better person. Cherish their absence. It's always a blessing in disguise. Live your life fully. Accept yourself the way you are. Be kind to yourself. Be kind to yourself. I'll repeat, be kind to yourself, and only then you can be kind to others. Love yourself and spread that love. Life will be hard. There will be turmoil. There will be trials, but that will only make you stronger. So when you accept yourself the way you are, the world recognizes you. It all starts from within. I did pray for arms and legs, but arms and legs did not come. Because of fear, I concluded, God's not real. There is no hope. I'm alone. I'll always be alone. I'll never get married. Even if I got married, I can't even hold my wife's hand. Even if I had kids, I can't even hold my children when they're crying. I am sorry if you've been abused. I'm sorry if someone has mistreated you. I'm sorry if you're struggling with something that I don't know about. But I want you to know something, that you don't know what miracles can come from your broken pieces until you give your broken pieces a chance.